அப்படின்னு பெருமாள் திருவாக்கால சொல்றார். பயம் தியஜத பத்ரம் வஹா ஹிதார்த்தம் யுதி ராவணம் ஹத்வா க்ரூரம் துராத்மானம். ஹத்வா க்ரூரம், உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தக்கூடிய அவனை, அந்த ராவணனை நான் வதம் பண்றேன். துராத்மானம், துராத்மாவான அவனை நான் வதம் பண்றேங்கிற. அப்போ நான் எத்தனை காலம் இங்கே இருப்பேங்கிறத பெருமாள் திருவாக்கில் சொல்றார் அப்படின்னு வால்மீகி நமக்கு காமிக்கிறார். அப்போ பயம் தியஜத பத்ரம் வஹா ஹிதார்த்தம் யுதி ராவணம் ஹத்வா க்ரூரம் துராத்மானம் தேவரிஷீனாம் பயாவகம். யார் யாரை வதம் பண்ணுவேங்கிறத சொல்லும் பொழுது சபுத்திர பௌத்திர சாமாத்யம் சமித்ர ஜாதி பாந்தவம் தச வருஷ சகஸ்ராணி தச வருஷ சதானி ச வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமாம். அப்ப புத்திர பௌத்திராதிகள், ராவணனுடைய புத்திரன் சொன்னபடி பெருமாள் பண்றார். அவனுடைய புத்திரங்கள்லாம் அழிச்சுடுறார். அதே மாதிரி பௌத்திரர்கள் யார் இருக்காளோ அவனுடைய பேரங்கள் உள்பட அழிச்சுடுறார். மித்திரர்கள், நண்பர்கள், பாந்தவர்கள், பந்துக்கள் எல்லாரையும் நான் அவனுடைய யார் யார் அதர்மம் பண்றாளோ நான் எல்லாரையும் அழிச்சுடுறேன். அழிச்சுட்டு எத்தனை காலம் நான் இருப்பேன்னு வத்ஸ்யாமி மானுஷே லோகே, எப்போ எத்தனை வருஷம் இருப்பேங்கிறத சொல்ற. தச வருஷ சகசிராணி, 11,000 வருடத்திற்கு மேலே இருந்து இந்த லோகத்தை நான் பரிபாலனம் பண்றேன், நீங்க பயத்தை விடுங்கோ. பயம் தியஜத அப்படின்னு சொல்லி தேவர்களை அனுப்புறார். அப்படின்னு அனுப்பின பிறகு என்ன பண்ணார், உடனே பெருமாள் கடமையை பண்ண முடியோ சங்கல்பம் பண்ணிக்கிறாராம். ஏன்னா எப்படி நம்ம அவதாரம் பண்ண போறோம், இவன் என்ன வரம் கேட்டிருக்கான், எப்படி அவதாரம் பண்ண போறோம் அப்படிங்கிறத பெருமாள் உடனேயே சங்கல்பிச்சுக்கிறார். பெருமாளுடைய சங்கல்பம்னு சொல்றோம் இல்லையோ, பகவத் சங்கல்பம், ஆச்சாரிய சங்கல்பம்,